ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். இந்தியா முழுவதுமே இப்போ ஆதார் எண் போலவே விவசாயிகளுக்கு என்று தனி அடையாள எண் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம ஆதார் எண் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அடையாள எண்ணா இருப்பது போலவே ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒரு தனி அடையாள எண் வழங்குறாங்க. இந்த பணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்போ கணக்கெடுக்கும் பணி நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த அடையாள எண் வாங்குவது எப்படி வாங்கணும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம். தமிழக அரசு இந்த முகாமை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயுமே நடத்துறாங்க. இந்த முகாம்ல இந்த விவரங்களை சேகரிக்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு நபரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த முகாம் மூலமா தான் நம்மளுடைய நில உடைமை பதிவுகளை பதிவு பண்ண முடியும். அதன் மூலமா தான் விவசாய அடையாள எண்ணும் வாங்க முடியும். இது இப்ப வரைக்குமே நாம ஆன்லைன்ல நம்மளே ஓனா பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வரல. மின்னணு முறையில் விவசாயிகளிடமிருந்து தரவுகள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடையாள எண் வழங்குவதன் மூலமா நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் சம்பந்தமான அனைத்து துறைகளிலுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை ஒற்றை சாளர முறையில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு மானியமும் வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பட்டா, சிட்டா, ஆதார் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம இந்த அடையாள எண்ணை வாங்குவதன் மூலமா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பரை அடிச்சு பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த அடையாள எண் வாங்குறது மூலமா கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல எளிய முறையில பயிர்க்கடன் பெறும் வசதியை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகாம் நடைபெறும் போது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, ஆதார் கார்டுல இணைக்கப்பட்டுள்ள மொபைல், உங்களோட என்ன மொபைல் நம்பர் நீங்க உங்களோட ஆதார் கார்டுல கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலை கையில எடுத்துட்டு போகணும். உங்களுடைய நிலத்தின் பட்டா, இந்த 3 டீட்டெயிலும் எடுத்துட்டு நீங்க முகாம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. தமிழ்நாடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அக்ரிஸ்டாக்ங்கிற இந்த வெப்சைட்குள்ள போய் தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆதார் எண்ணை கொடுத்த உடனே ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓடிபி வரும். நம்ம அந்த ஓடிபியை அவங்க என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளுடைய நில உடைமை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அக்ரிஸ்டாக்ல இருந்து நம்மளுக்கு 2வது ஒரு ஓடிபி வரும். அந்த 2வது ஓடிபியும் உங்ககிட்ட அதுக்கப்புறமா அந்த ஓடிபி என்டர் பண்ணி அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு உடனே நம்மளுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, your registration has been successful and your enrollment ID is அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து வந்துடும். இந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த உங்களுடைய நில உடைமை பதிவுகளை இதுல அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் தான். இந்த நம்பரை வச்சுதான் உங்களுடைய பதிவுகள் எல்லாமே சரியா அதுல பதிவேற்றம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். நம்ம அப்லோட் பண்ணியிருக்க நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சரிதானா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய என்ரோல்மெண்ட்டுக்கு ஒரு அப்ரூவ்டு கொடுப்பாங்க. அந்த அப்ரூவ்டு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் கழிச்சு நம்மளுக்கு 2வதா ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, congratulations, we are delighted to inform you that your farmer enrollment application has been successfully approved. your new farmer ID is அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் வரும். இதுதான் உங்களுடைய விவசாய அடையாள எண்.
இதுக்கு முன்னாடி குடுத்தது நீங்க உங்களோட டீட்டெயில் குடுத்ததற்கான ஒரு என்ரோல்மென்ட் நம்பர் தான். அதாவது உங்க அப்ளிகேஷன சப்மிட் பண்ணதுக்கான ஒரு நம்பர். இப்ப 2வதா ஃபார்மர் ஐடின்னு வருது பார்த்தீங்களா? இந்த நம்பர தான் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு முறையும் விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைக்காக நம்ம வந்து விவசாய அலுவலகத்த அணுகும் போதும், நம்ம இந்த ஃபார்மர் ஐடிய வந்து குடுத்தோம் அப்டின்னா, பயிர் கடன்கள், மானியங்கள் இந்த எல்லாமே வந்து அந்த ஒரு நம்பர அடிச்சாலே நம்ம என்னென்னலாம் பயிர் கடன் வாங்கியிருக்கோம், என்ன மானியங்கள் நம்மளுக்கு அலாட் ஆயிருக்கு அப்டிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சிரும். நம்ம இந்த tnfr.agristack.gov.in அப்படிங்கிற ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரிக்குள்ள போய் தான் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி அவங்க பார்ப்பாங்க. இந்த முகாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமங்கள்லயுமே வந்து ஒரு நபர் வந்து உங்களுடைய டீட்டெயில கனெக்ட் பண்றதுக்காக வருவாங்க. ஒருவேளை அவங்க வரும் சமயத்துல உங்கனால இந்த முகாம்ல கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வேளாண் அலுவலகத்துல போயி அந்த அலுவலர்கிட்ட உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி, அங்கேயுமே வந்து நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன பண்ணிக்கலாம். ஆனா, தனியா நம்ம ஒரு ஆன்லைன் சென்டருக்கு போயி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதுல பதிவு பண்ண முடியாது. இப்போதைக்கு வேளாண் அலுவலகங்கள்ல இருக்கிற ஆபீசர்ஸ் மூலமா மட்டும்தான் நம்ம இந்த நில உடைமை பதிவு வந்து பண்ண முடியும். அங்க மட்டும்தான் நம்மளுக்கு இந்த அடையாள எண் வழங்குவதற்கான ஆர்டர் அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. அனைத்து விவசாயிகளுக்குமே வந்து ஃபோன் மூலமா வந்து இந்த இன்ஃபர்மேஷன சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த முகாம்ல வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபோன் வராமல் கூட இருக்கலாம். ஃபோன் வராட்டியும் கூட பரவாயில்ல. நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ எடுத்துட்டு போயி சப்மிட் பண்ணி, உங்களுடைய அடையாள எண்ண வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.